गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு அந்த மதுரா ஜனங்கள் எல்லோருக்கும் பரமானுகிரகம் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. தன்னுடைய மந்தகாசத்தினாலையும் ரூபத்தினாலையும் லாவண்யத்தினாலையும் அப்படி சிரித்து கொண்டே சஞ்சாரம் பண்ணிட்டே அப்படி நாயகன் போல அந்த கோஷ்டியில முன்னாடி வரார். இந்த கோப குழந்தைகள்லாம் பின்னாடி சந்தோஷமா பகவான் கூட வரும்போது எல்லாருக்கும் மந்தகாசத்தோட பரமானந்தத்தை கொடுத்துன்னு வரார். இதுல முக்கியமா இருக்கக்கூடிய சில பக்தர்களுக்கு பிரத்யேக அனுகிரகம் பண்ணி கொண்டு இப்படி பகவான் வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா அங்க ஒரு பெண் வரா. அவளுக்கு 3 கூணல் இருக்கான் உடம்புல, ஒரு கூனி. அவ இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே கையில ஏதோ எடுத்துட்டு வந்துட்டே இருக்கா விறுவிறுன்னு. உடனே அவ முன்னாடி நிறுத்தி, நீ யாரு, நீ எங்க போயின்னு இருக்க, இது என்னது கையில அப்படின்னு பகவான் கேட்ட உடனே, என் பேரு சைந்திரி அப்படின்னு பேரு, நாங்கெல்லாம் கம்சனுடைய தாசிகள், எங்களுக்கு என்ன வேலைன்னா நித்தியபடி இந்த உயர்ந்த சந்தன கட்டையை கொண்டு வந்து கொடுப்பா. அந்த உயர்ந்த சந்தன கட்டையை அழகா அரைச்சி அதில் இன்னும் நிறைய வாசன திரவியங்கள்லாம் போட்டு குங்குமப்பூ இவைகள்லாம் போட்டு அந்த மாதிரி அந்த சந்தனத்தையே அப்படி குமுன்னு ஆக்கி அது கொண்டு போய் அரைச்சி கொண்டு போய் கம்சன்ட்ட கொடுக்கணும், இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பகவான்கிட்ட சொன்ன உடனே, நீ கம்சன்ட்ட கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், இனிமே நான் தான் ராஜா, இது எனக்கு கொடு அப்படின்றது போல பகவான் கேட்கிறார். கேட்ட உடனே அவ பார்த்தா, இந்த சந்தனத்துக்கு ஏற்ற உடம்பு உங்களுக்கு தான் இருக்கு, உங்களுக்கு தான் தகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பகவானை நிற்க வைத்து, அந்த சரீரத்துல பாக்கி எல்லா அலங்காரங்களும் இருக்கு, இந்த சந்தனம் மாத்திரம்தான் பாக்கி. அந்த சந்தனத்தையும் இப்படி அழகா, அவளுக்கு தெரியுமா எங்க எப்படி பூசினா அது ஜுவலிக்கும், நன்னா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் செய்கிறாளோனா, நாம போய் மேக்கப் போட்டானா ஏதோ வெள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவ அந்தந்த இடத்துல அதை பண்ணும்போது அவ முகமே மாத்துறாரோலும். அந்த மாதிரி இதுல எக்ஸ்பர்ட்டா இவ. எங்க சந்தனம் எந்தெந்த இடத்துல பூசினா எப்படிலாம் தடவினா அது பார்க்கறதுக்கு நன்னா இருக்குமோ அந்த மாதிரி பலராம சுவாமியும் கிருஷ்ணனையும் நிற்க வச்சு அப்படி ஒரு அற்புதமாக அலங்காரம் பண்ணி விடுறா. அப்படி பகவானை பார்த்தா ஒரு கவச்சம் போட்டிருந்தது போல முன்னாடியை விட நம்ம ஜொலிக்கிறார் பகவான். அதை பார்த்து அந்த கோப குழந்தைகள் மற்ற ஜனங்கள் எல்லோரும் பார்த்து இந்த பகவானுடைய ரூபத்தை கண்டு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கா. இப்படி பரம பக்தி பாவத்தோட அந்த சந்தனத்தை சமர்ப்பிச்ச உடனே பகவான் என்ன பண்ணார்னா, நேரா அந்த சைந்திரி முன்னாடி போய் நின்று கொண்டு, இப்படி கூனி தானே இருக்கா, அந்த கூனின் இருக்கிற அவள் சரீரத்தினுடைய அவளுடைய அந்த கால்கள் 2 தரையில இருக்கு. அந்த கால் மேல தன்னுடைய திருவடியை கொண்டு பகவான் இப்படி வச்சுன்னு அழுத்துறார். அப்படி அழுத்தி அவருடைய வலது கையினால அப்படி கூணி நிற்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய தாவாங்கட்டையில தன்னுடைய விரல்களை கொண்டு வைக்கிறார். அப்படி வைத்து அப்படி அந்த 2 விரல்களால அந்த தாவாங்கட்டை அப்படி தூக்குறாராம். என்ன ஆச்சரியம்னா, ஏதோ கீழேந்து ஒரு வஸ்திரத்தை தூக்குறது போல அந்த 2 விரல்கள்னால அப்படி தூக்கும் போது அவளுடைய சரீரமானது அந்த கூன் சரியாயிண்டே வருது. அப்புறம் அந்த தாவாங்கட்டையை தூக்கி ஒரு இடத்துல நிறுத்துறார். அவருடைய சரீரம் சாதாரண ஒரு பெண்மணி போல ஆயிடுத்து. அப்படி ஒரு ரூபவதியாக ஆயிட்டா. இப்படி ரூபவதியா ஆன உடனே இப்படி ஒரு பரமானுகிரகமா பகவான் பண்ணான்னு சந்தோஷப்பட்டு, பிரபோ என் மனசு வாக்கு காயம் ரூபம் இனிமே எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், தட்சணமே வாங்கோ, நீங்க எங்க ஆத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த சைந்திரி கூப்பிட்ட உடனே, அவசியம் நான் அப்புறமா வரேன், இப்ப எனக்கு நிறைய காரியங்கள் இருக்கு அப்படின்னு அந்த சைந்திரிக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அந்த கோப குழந்தைகளோட சந்தோஷமா சஞ்சாரம் பண்ணிட்டே வர. அந்த மதுரா நகர்ல வரும்போது என்ன ஆச்சரியம், நான் ஒரு பக்ஷண கடை வச்சிருக்காராம் ஒருத்தர். அவர் அந்த பக்ஷனை, பால் பேடா, ரசகுல்லா, இந்த குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு சமர்ப்பிக்கிறார். இன்னும் சில பேர் பார்த்தா அங்க இந்த வஸ்திரத்துல வச்சுக்க, அதுக்கு மேல வச்சுக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் இருக்கு, அவைகள்லாம் இருக்கோடனே அதெல்லாம் கொண்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்கிறா. சில பேர் நிறைய பழங்கள் வச்சிருக்கா, நிறைய வித்தியாசமான பழங்கள், அதனால வரக்கூடிய பழசாறுகள், ஜூஸ், அந்த கடை வச்சிருக்கானா, அவன் எல்லாருக்கும் அப்படியே ஃப்ரீயா கொடுக்குறான். அடுத்ததாக இந்த மணியெல்லாம் வைக்கக்கூடிய, கழுத்துல போட்டுக்கிற மணியெல்லாம் விற்கக்கூடிய ஒரு கடை, அவன் அத்தனையும் ஃப்ரீயா சமர்ப்பிக்கிறான். இப்படி யாரை பார்த்தாலும் அவ தன்னுடைய பகவானுடைய ரூபத்தினால மனசு அபகரிக்கப்பட்டு பகவானுக்கு மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த கோப குழந்தைகள் எல்லோருக்கும்
அவள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துவும் கொடுத்துட்டு அப்படி பகவானையும் சந்தோஷப்படுத்தி அந்த கோப குழந்தைகளையும் சந்தோஷப்படுத்திட்டு தன்கண்டு கிட்ட என்னென்ன வியாபாரத்துக்காக வஸ்துக்கள் வச்சிருக்கமோ அத்தனையும் பகவானுக்கு அர்ப்பணம் கொடுக்கிறார்கள். அர்ப்பணம் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த ஜனங்கள்லாம். இப்படி பகவான் எல்லாத்தையும் ஸ்வீகரித்து கொண்டு அங்க நவ மன்மதனாக நடநாயகனாக அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி இப்படி ஜில்லு 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 ஜில்லுன்னு நடந்து வரார் பகவான் அந்த மதுரா வீதியில. இப்படி அவளோட சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது தனுர் யாகம்னு தானே பகவானை கூப்பிட்டுருக்கார். அந்த தனுசு எப்படி இருக்கு அதை ஒரு கையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நேரா அந்த தனுசு இருக்கிற இடத்துக்கு தான் பகவான் தெரிந்து கொண்டு வர. அப்படி விசாரிச்சுன்னு வரும்போது நேராக பலராம சுவாமி கிருஷ்ணர் வரனா ராஜாவோட அனுமதி இல்லாமல் இங்கே யாரும்லாம் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சைனிகால்லாம் தடுத்த உடனே அந்த சைனிகா எல்லாரும் கூட அனாயாசமாக சண்டை போட்டு பகவான் உள்ளே வந்துட்டார். அப்படி என்னதான் அந்த தனுசு வச்சிருக்கான் பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா அந்த ஸ்வர்ண கவச்சம் போட்டு ஒரு உயர்ந்த தனுசு வச்சிருக்கானா. அது என்னன்னா பந்தயம், யார் வந்து அந்த தனுஷை எடுத்து வளைச்சி நான் பூட்டி டங்காரம் பண்றாளோ அவ ஜெயிக்கிறது போலன்னு ஒரு பந்தயம். எப்படி ராமாவதாரத்துல ராமச்சந்திர பிரபு அந்த சிவதனுஷ அது பந்தியமா வைத்தாலோ அதே மாதிரி இங்க கிருஷ்ணாவதாரத்துல ஒரு தனுர்யாகம் அதே மாதிரி ஒரு தனுசு இங்க பந்தியமாக வைக்கப்பட்டிருக்கு. இதோடைய வியாஜத்துல தான் கம்சன் கூப்பிடுறான். அப்படி என்ன பெரிய தனுசான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காவலாளிகள் எல்லாரையும் அடிச்சு போட்டு பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் உள்ள வரார்கள். அப்படி உள்ள வந்து பார்த்தா அந்த ரத்ன கவச்சம் தங்கத்தோட சேர்ந்து ரத்னங்களோட சேர்த்து அந்த தனுசுல அழகா கவச்சம் போட்டு வச்சிருக்கு. அது நான் போட்டுறதுக்குள்ள கயிறும் பக்கத்துல இருக்கு. உடனே கிருஷ்ணர் பார்த்தார், அனாயாசமா அதை எடுத்தார். அங்க தடுக்கிறதுக்காக வந்தா அதை தடுக்கிறதுக்காக ஒரு வேளை பலராம சுவாமி பார்த்துட்டார். அப்படி அனாயாசமா அதை எடுத்து இப்படி வளைக்கிறார். வளைச்சி நான் பூட்டணும்னு இப்படி நான் பூட்டுறதுக்கு நன்னா வளைச்சார். எப்படி ராமச்சந்திர பிரபு வளைச்சி நான் பூட்டும் போது அது டங்கார சப்தத்தோட உடைஞ்சு அந்த மண்டபமே கிடுகிடுகிடுன்னு சப்தம் வந்து அதே மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி அந்த தனுஷை எடுத்து வளைக்கிறார். அந்த தனுஷை வளைச்ச உடனே அந்த தனுசு உடைஞ்சிடுறது. உடைஞ்ச உடனே இதே மாதிரி சப்தம் அந்த மதுரை நகரம் முழுக்க கேட்கறது. அந்த மதுரை நகரம் முழுக்க நகரமே கிடுகிடுன்னு நடுங்கிறது. அப்படி ஒரு சப்தம் இந்த தனுசு உடைஞ்ச உடனே அந்த ராமர் எப்படி சிவ தனுர்பங்கம் பண்ணாரோ அதே மாதிரி கிருஷ்ணரும் இந்த மதுரா நகரத்துல இந்த தனுர்பங்கம் பண்ணி தான் வீரன்னு காண்பிக்கிறார் எல்லோருக்கும். இங்க தனுர்பங்கம் பண்ணின அந்த சப்தமானது மதுரை முழுக்க கேட்டுதோன்னோ. என்னடா இந்த சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு கம்சன் வேற விசாரிக்கிறான். விசாரிச்சா இல்லை, இது பலராம சுவாமி கிருஷ்ணரும் வந்து அவ இந்த தனுஷை முறிச்சிட்டான் அப்படின்ன உடனே அவனுக்கு பயம் தாங்கல. தன்னுடைய மிருத்தியை நெழுங்கிறது போல இன்னும் கூட நிறைய காவலாளிகள் இதெல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணும்னு உனக்கு ஆவல் ஜாஸ்தியாகுது. நேர சேனையை கூப்பிட்டான், போங்கோ, இப்படியே சும்மா இருந்து என்ன பிரயோஜனம், போய் அந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் கூட சேர்ந்து சண்டை போட்டு எப்படியாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டு சேனை அனுப்புறானா கிருஷ்ணர் கூட சண்டை போடுறதுக்கு கம்சன். அந்த சேனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பலராம சுவாமி மூலியமா கிருஷ்ணர் தெரிந்து கொண்டு எந்த தனுஷை நான் பூட்டுறதுக்காக பூட்டும் போது உடைஞ்சதோ அந்த உடைஞ்ச 2 தனுஷை 2 பாகமா இருக்கணும். அந்த ஒரு பாகம் கிருஷ்ணர் எடுத்துட்டார், இன்னொரு பாகத்தை பலராம சுவாமி எடுத்துட்டு யாரெல்லாம் அங்க வந்து சண்டை போடுற வர்றார்களோ அத்தனை பேரையும் சம்மாரம் பண்ணி அத்தனை சேனையும் நிர்மூலமா அழிச்சிட்டாராம். ஒரு பய பாக்கி இல்லாம அந்த சேனை முழுக்க இவா 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படி தாவி 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 அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணி வீராதி வீரர்கள் போல பலராம சுவாமியும் கிருஷ்ணரும் நிக்கிறத பார்த்து அந்த மதுரா ஜனங்கள்லாம் பார்த்து இப்பதான் சந்தோஷப்படுறாளாம், தைரியமா மூச்சு விடுறாளாம். அவ அப்படி சம்ஹாரம் பண்ணிட்டே இருக்கும்போது கிருஷ்ணனும் பலராம சுவாமி சொல்றாரா, இனிமே கொண்டு எந்த பய வந்தாலும் உனக்கு இதுதான் கதி. இனிமே இந்த மதுரா ஜனங்களுக்கெல்லாம் கம்சன பேச்சை கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் இடைஞ்சல் பண்றாலோ அத்தனை பேர்களையும் நாங்கள் சம்ஹாரம் பண்றதுக்காக வந்துக்கோம். இனிமே என் அராஜகம் செல்லாது அப்படின்றது போல சொல்லிண்டே யுத்தம் பண்ணிட்டு அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணும்போது அந்த ஜனங்கள்லாம் மூச்சு விடுறாலாம். யாதவர்கள்லாம் இனிமே கம்சன்னால நம்மளுக்கு பயம் கிடையாது. வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு வசுதேவருடைய 8வது கர்ப்பம் நம்ம அந்த கம்சனை சம்ஹாரம் பண்ணி நம்ம காப்பாத்துறதுக்காக இந்த மதுரா நகரத்துக்கு வந்துருதுன்னு அத்தனை ஜனங்களும் சந்தோஷப்படுறாளா. அந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணரையும் பார்த்து எல்லோரும் இப்பதான் பரமானந்தத்துல பகவான் பார்த்த ரூபத்துல சந்தோஷமா இருக்கும்போது மேல இந்த கம்சனுடைய வதமும் ஆக போறதுன்னு அவளுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் போல ஒரு சந்தோஷம். இப்படி பலராம சுவாமியும் கிருஷ்ணரையும் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சேனை எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டு எந்த உத்தியானவனத்துல வந்து முதல்ல வந்து அங்க இந்த வண்டியெல்லாம் இறக்கி விட்டார்களோ
திரும்ப இருட்டு ஆகிறதுனால மேலே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் எல்லோரையும் அழைச்சிண்டு அந்த உத்தியானவனத்துக்கே இங்கே பலராம சுவாமி, கிருஷ்ணர், கோப குழந்தைகள், நந்தகோபுரர்கள் எல்லோரும் அந்த இடத்துக்கு வரார்கள். இந்த கோபிகைகள்லாம் பிருந்தாவனத்தில் வர்ணிச்சாலும் இத்தனை நாளா சகல ஸ்ரீயும் சகல சம்பத்தும் கிருஷ்ணன் இங்க இருந்ததுனால எங்களுக்கு இருந்தது, இப்ப மேல மதுரையில இருக்க போறது, அவ ஆனந்தமாக சௌக்கியமா இருக்க போறா அப்படின்னு இந்த கோபிகைகள் சொன்னாலும் அவ சொன்னது போல சகல ஸ்ரேயஸும் இப்ப மதுரைக்கு வந்துடுத்து, எல்லோரும் பரமானந்தத்துல முழுகி இருக்கா, மேல இந்த கம்சனும் சாக போறான் அப்படின்ற ஒரு ஆனந்தத்துல இருக்கா. இந்த கோபிகைகள் சொன்னது போலயே இங்க நடக்கிறது. மேல பகவானும் இங்க அன்னைக்கு ராத்திரி பால் சாதம் சாப்பிட்டாராம். பால் சாதத்தை சாப்பிட்டுட்டு இந்த கம்சனை நாளையோட சரி, நாளைக்கு சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் இதுதான் அவன் பார்க்கக்கூடிய கடைசி சூரிய உதயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த கம்சனை முடிச்சிடணும் பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். ராத்திரி அங்கே நன்கு தூங்குறார் பகவான் அந்த உத்தியானவனத்திலேயே. இந்த உத்தியானவனத்தில் பலராம சுவாமி கிருஷ்ணன் நிம்மதியாக தூங்குறா. பல வருஷங்களுக்கு அப்புறம் மதுரா ஜனங்கள்லாம், மதுராவாசிகள்லாம் அந்த நகரத்தில் நிம்மதியாக தூங்குறார்களாம். இந்த கம்சனால் நம்ம விடப்பட போகிறோம், இத்தனை வருஷமாக திண்டாடி நின்றவர்கள் இவா எல்லாரும் நிம்மதியாக தூங்குறான். ஆனால் இந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணரும் பண்ண சேஷ்டைகள், அவ பண்ணின யுத்தம், சைன்யத்தை முழுக்க அழிச்ச உடனே என்னடா இது இந்த 2 குழந்தைகள்னு நினைச்சோம், சைன்யத்தை முழுக்க சம்ஹாரம் பண்ணிட்டானே, ஒருவேளை நம்மளையும் நாளைக்கு கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு அந்த பயத்துல இந்த கம்சனுக்கு தூக்கமே இல்லையா. தூக்கம் இல்லாம அந்த ராத்திரி முழுக்க பிறண்டு நிறைய பிரமைகள் அவனுக்கு. அந்த ஏதோ பாதி தூக்கம் வருது, அந்த தூக்கத்துல ஒரு கேவலமான சொப்பனங்கள், அதெல்லாத்தையும் பார்த்து பயந்து எழுந்துக்கிறானா. என்னன்னா அப்படி படுத்துக்கணும்னு படுத்துக்கிறான், அப்படி லைட்டா கண்ணு அசையிறது தூக்க கலக்கத்துல. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சிம்மாசனத்துல இவனே, இந்த கம்சனே அதே ரூபத்துல இவனே பார்க்கறான். தன் சரீரம் இருக்கு, அது கிருஷ்ணர் அவன் கழுத்தை வெட்டுவது போல பார்க்கறான். பயந்துட்டு எழுந்துக்கிறான். ஓ இது கனவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சரி பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு இருட்டான ஒரு பள்ளம், அந்த பள்ளம் எங்க போறதுன்னே தெரியல. எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த மதுரை ஜனங்கள்லாம் அவனை அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளி விடுறா. அதுல அவன் ஐயோ நான் இங்க போறேனே, விழுறேனே, இந்த இருட்டுல விழுறேனே, ஒண்ணுமே தெரியலேன்னு கீழே போயிட்டே இருக்கான். அந்த பள்ளம் இந்த இடத்துல போய் நிக்கவே இல்லை, அப்படி விழுந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு சொப்னம். அப்படியே பயந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்கறான். திரும்பவும் அந்த தூக்கம் சொக்கிறது போல சொக்கிறது. இப்ப எப்படின்னா ஒரு உடம்பு முழுக்க தலையில் இருக்கிற முடி எந்த முடியும் இல்லாதபடிக்கு உடம்பு முழுக்க எண்ணெயை தடவி அதில் இந்த கரியை பூசி, அப்போ சிகப்பு கலரில் இருக்கிற ஏதோ ஒரு மாலையெல்லாம் போட்டு ஒரு கழுதை மேலே ஏறி உக்காத்தி வச்சு மலை உச்சிக்கு அழிச்சின்னு போய் யாரோ அங்கேருந்து கீழே தள்ளுறான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துன்னு எழுந்துக்கிறான். இதெல்லாம் கூட பரவாயில்ல, மேலே ஒரு சொப்னம் மாதிரி ஒன்று வருது, அது நினச்சாலே பயமாக இருக்கு. எப்படி இருக்குன்னா அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது இந்த ஸ்மசானத்தில் இந்த பிரேதம், இந்த மரிச்சு போன சரீரத்தெல்லாம் புதைச்சி வச்சிருப்பாளோன்னு, அந்த புதைச்சி வச்சு அது எப்படி இருக்கும், அந்த புழுக்கெல்லாம் தின்னு பாதி சரீரம் இருக்கும், எலும்பு கூடு இருக்கும், அழுகி போன அந்த பிரேத சரீரம் இருக்குமே, அதை அதுக்குள்ள அந்த பொட்டியோட சேர்ந்துட்டு படுத்துட்டு அதை கட்டின்னு தூங்குற மாதிரிலாம் சொப்பனம் வருதான். நினச்சி பார்த்தாலே பயமா இருக்குல்ல. இப்படிலாம் சொப்பனம் வந்தா எப்படி தூக்கம் வரும் மேலே. இப்படி அந்த ஸ்மசானத்தில் பாதி அழுகி போன அந்த பிரேதத்தை கட்டின்னு தூங்குற மாதிரி சொப்பனம் வருது. பயந்துட்டு எழுந்துக்கிறான். என்னடா இது பிரேதத்தை கட்டின்னு தூங்குற மாதிரிலாம் வருதேன்னு எழுந்துட்டு அப்புறம் தன்னை சமாதானம் படுத்திக்கிறான். இப்படி ராத்திரி முழுக்க அவனுக்கு தூக்கமே இல்லை. அப்படி சொக்கினாலும் இப்படி கெட்ட கெட்ட கனவு, உடம்பு வேர்க்கிறது, ஜலத்தை குடிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தூங்கினாதானே கனவு வருதுன்னு தூங்காதபடிக்கு விருக்குன்னு நடந்துட்டு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி முடியாதா, பகல் வராதா விடியாதான்னு இப்படி காத்துட்டே இருக்கான். அப்படி காத்துட்டே இருக்கும்போது அப்படியே லைட்டாக கொஞ்சம் பகல் வெளிய ஆரம்பிக்கிறது. அப்பாடா, உடனே இந்த பலராம சுவாமி கிருஷ்ணனை சம்மானம் பண்ணணும். இவா மதுரையில இருந்து ஒரு ராத்திரி தங்கும் போதே நம்மளுக்கு ராத்திரி தூக்கம் இல்லாமல் போயிடுத்து. இந்த பயில சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் ஏற்கனவே என்னென்னலாம் பண்ணியிருந்தான் இந்த மல்லர்கள், அந்த மல்ல யுத்தம், அந்த சண்டை போடுறதுக்குள்ள அந்த இடத்தெல்லாம் தீர்மானம் பண்ணி இதெல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கான்ல, அதெல்லாம் உடனேயே கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணணும், தாமதிக்க கூடாது, உடனே வர சொல்லணும்ன்றதுக்காக அப்படி தன்னுடைய சேவகர்கள், அந்த சேனையில் இருக்கக்கூடிய அந்த சைனிகர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு உடனே இந்த மல்ல யுத்தம் நடக்கக்கூடிய அந்த இடத்த சித்தம் பண்ணுங்கோ, நான் சொல்ற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கான்.
அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும், ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். அது நடுப்புற வந்து அந்த மல்ல யுத்தமானது நடக்கும். அதுல பிரதானமாக எங்கேந்து பார்த்தா நன்னா தெரியுமோ அந்த நன்கு தெரிகிற இடத்துல இந்த கம்சன் உட்காண்டிருப்பான் மந்திரிமார்களோட. அப்புறம் அவாவாளுக்கு ஏத்ததுபடி அவாவாளுடைய அந்த பணம் வசதிகள் அந்த குலம் ஜாதி இதெல்லாத்தையும் வைத்து இன்னும் இங்க உக்காரணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு ஏத்தது போல அவாவா வந்து உக்காந்துட்டு பார்க்கலாம் அந்த நடுப்புற நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை. அப்படி எல்லாரையும் வர சொல்லிட்டு அப்படியே ஏராளமான ஜனங்கள் வந்திருக்கா. மேல பலராம சுவாமி கிருஷ்ணனும் சண்டை போட போறா அப்படின்ன உடனே இப்படி எல்லாரும் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி அந்த ஸ்டேடியத்துல முழுக்க எல்லாரும் உக்காண்டிருக்கா. அங்க ஒரு துவாரம், அந்த துவாரம் வழியாக முக்கியமான இந்த மல்லர்கள்லாம் வெளில வரணும். மேல இந்த கம்சன் வரான். கம்சன் வரும்போது வாத்தியங்கள்லாம் முழங்கிறது. ராஜாதிராஜன் இப்படி மாதிரி பராக்கெல்லாம் சொல்லிக்கொண்டு கம்சன் வரான். அவன் வந்து அவனுக்குள்ள உள்ள சிம்மாசனத்துல உக்காந்துண்டு தன்கிட்ட உடனே பலராம சுவாமியும் கிருஷ்ணரும் வந்துருவாளோன்றதுக்காக ஒரு சைனிகர்களை வச்சுட்டு ஒரு அவனுக்குன்னு உள்ள அந்த காம்பவுண்ட் மாதிரி வச்சுக்கொண்டு யாரும் உள்ள வராதபடிக்கு அந்த மாதிரி வைத்துட்டு மந்திரிமார்களோட சேஃபா உக்காந்துக்கிறது போல தன் இடத்துல உக்காந்துட்டு இந்த மல்ல யுத்தத்தை பார்க்கணும்னு உக்காண்டிருக்கான். இப்படி கம்சன் வந்தாச்சு. அப்புறம் அத்தனை ஜனங்கள் அங்க முக்கியமானவர்கள்லாம் முன் உட்காண்டிருக்கான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவாவாளுக்கு ஏத்தது போல எப்படி அந்த பணம் கொடுத்தா முன்னாடி உட்கார்ற மாதிரி தானே இருக்கு, அந்த மாதிரி அவாவாளுக்கு ஏத்தது போல அவாவோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் ஆனதுக்கப்புறம் இங்க திருப்பி மங்கள வாத்தியம் இந்த வாத்தியங்கள்லாம் முழங்குறது. அப்படி முழங்கினா என்ன அர்த்தம்னா யாரெல்லாம் சண்டை போடுறாளோ அவ ஒரு துவாரம் வழியா ஒன்று திறக்கும், அது உள்ளேந்து வெளில வருவா. அவ வெளில வரும்போதே இந்த கையை கால்லாம் தட்டிக்கண்டு ஆரவாரம் பண்ணி அந்த யுத்தத்துக்கு உள்ளது எப்படி பண்ணுவான், நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு கத்திண்டு கர்ஜிச்சுன்னு வருவாள்ல, அந்த மாதிரி இந்த மல்லர்கள்லாம் உள்ளேந்து வரா. யார் வரான்னு அதுக்கு ஒரு லிஸ்ட்டும் கொடுக்குறார் பிரம்மனிஷ்டால். இந்த மாதிரி இவெல்லாம் வரா அப்படின்னு. சானூரன், முஷ்டிகன், கூடன், சலன், தோஷணக்கன்னு 5 பிரதானமான மல்லர்களாம். அந்த மல்லர்களுக்கு சிஷ்யர்கள் மாதிரி நிறைய பேர் இருக்கானா, நிறைய தயார் பண்ணி வச்சிருக்கானா. அவளோட சேர்ந்து கொண்டு இப்படி கையை தட்டி கொண்டு தொடையை தட்டி கொண்டு ஆரவாரம் பண்ணிண்டு கர்ஜனை பண்ணிண்டு நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு கையை காண்பிச்சுண்டு இந்த மல்லர்கள்லாம் உள்ளேந்து வராலாம். அவளை பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படி ஆகாரம்லாம் சாப்பிட்டு அதுக்குன்னே பயிற்சி பண்ணி உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி அப்படி தன் உடம்ப வச்சுட்டு இருக்கா. அப்படி வந்தார்னா ஒரு 4-5 பேர் அனாயாசமா தூக்கி போடுறது போல சரீரம் ஆட்ட சாட்டமாக இப்படி உடம்பு தொடையெல்லாம் தட்டி கொண்டு இந்த மல்லர்கள்லாம் உள்ளேந்து வரா. இந்த நந்தகோபர், அந்த கோப குழந்தைகள் இவா எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கறதுக்காக கம்சன் அதுக்கும் இடம் பண்ணி வச்சிருக்கானா. அவளை வந்தா இந்த இடத்துல உட்காத்தி வைக்கணும்னு. அதே போல இந்த நந்தகோபன் மற்ற கோப குழந்தைகள் அவெல்லாம் வந்து உட்கார்றதுக்கு எந்த இடமோ அந்த இடத்த அவளையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு அவளும் பார்க்கட்டும், இந்த கிருஷ்ணன் சாகிறத பார்க்கணும்னு இப்படிலாம் அவ்வளோ பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கான் இந்த மேலே நடக்கக்கூடிய இந்த மல்ல யுத்தத்தை. இப்படி இந்த மல்லர்கள்லாம் உள்ள வந்து ஆரவாரம் பண்ணிட்டு நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த ரங்கஸ்தலத்துக்கு நடுப்புற மத்தியில் வந்து நின்று கொண்டு எல்லாரையும் பார்க்குறார்கள் அப்படின்றதோட இந்த அத்தியாயம் பூர்த்தியாகுது. மேலே பலராம சுவாமி கிருஷ்ணரும் அந்த உள்ள வர்றது, அடுத்த சண்டை போடுறதெல்லாம் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல வருது. ரொம்ப அற்புதமாக ஒரு சினிமா பார்க்கறது போல அப்படி வர்ணிச்சிருக்கார் சுகாச்சாரியார். இதை எடுத்து நம்ம நான் சொல்லும்போது உங்களுக்கு அது அப்படியே நடக்கிறது போல அதை நீங்க அனுபவிச்சு கேட்கறேன்னாலும் அதுக்கு மூல காரணமா பிரம்மனிஷ்டால் அப்படி வர்ணிச்சிருக்கார் ஒவ்வொரு ஸ்லோகமும். அதை நான் மனசுல வாங்கிட்டு நான் அப்படியே அந்த காட்சி பார்க்கறது போல உங்களுக்கும் அதை சொல்றேன். அதனால அதை அப்படியே பார்க்கறது போல நானும் அனுபவிக்கிறேன், நீங்களும் அனுபவிக்கலன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்படி ரொம்ப அற்புதமாக இந்த கதைகளை நம்ம கேட்கல, நம்ம பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். அப்படி இருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம். அதனால அப்படிப்பட்ட பாக்கியம் நம்மளுக்கு. அப்படி பகவானும் அந்த பலராம சுவாமியும் இந்த மல்ல யுத்தத்துக்கு வரதெல்லாம் மேல அடுத்த அத்தியாயங்கள்ல வருது. இந்த சாணூரர்கள் வர பர்யந்தம் இந்த அத்தியாயம். அதனால எல்லோரும் வந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். ஆச்ச 24ோऽध्यायः श्रीशुक उवाच अथो व्रजन् राजपथेन माधवः स्त्रियं गृहीताङ्ग विलेपभाजनां विलोक्य कुब्जां युवतीं वराननां पप्रच्छयान्तीं प्रहसन् रसप्रदः
कात्वं वरोर्वेतत् ऊहानुलेपनम् कस्याङ्गने वा कथयस्व साधुनः देह्यावयोरङ्गविलेपमुत्तमम् श्रेयस्ततस्ते न चिरात् भविष्यति। सैन्ध्र्य उवाच दास्यस्मि अहं सुन्दरकंससम्मता त्रिवक्त्रनामाह्यनुलेपकर्मणि मद्भावितं भोजपतेरतिप्रियं विना युवां कोऽन्यतमः तदर्हति। रूपपेशलमाधुर्य हसितालापवीक्षितैः दर्शितात्मा ददौ सान्द्रम् उभयोरनुलेपनं ततस्तौ अङ्गरागेण स्ववर्णेतरशोभिना सम्प्राप्तपरभागेन शुशुभाते अनुरञ्जितौ प्रसन्नो भगवान् कुब्जां त्रिवक्रां रुचिनाननां ऋज्वीं कर्तुं मनश्चक्रे दर्शयन् दर्शने फलं पद्भ्याम् आक्रम्य प्रबदे व्यङ्गुल्युत्तानपानिना प्रगृह्य चुबुके अध्यात्मम् उदनीनमदच्युतः सा तदर्जु समानाङ्गी बृहच्छ्रोणिपयोधरा मुकुन्दस्पर्शनात् सद्यः बभूव प्रमदोत्तमा। ततो रूपगुणौदार्य सम्पन्ना प्राह केशवम् उत्तरीयान्तमाकृष्य स्मयन्ती जातहृच्छया ये हि वीरा गृहं यामः न त्वां त्यक्तुमिहोत्सहे त्वया उन्मथितचित्तायाः प्रसीद पुरुषर्षभा। एवं स्त्रिया याच्यमानः कृष्णो रामस्य पश्यतः मुखं वीक्ष्य अनुगानां च प्रहसन् ताम् उवाचः येष्यामि ते गृहं सुभ्रूः पुंसामाधिविकर्षणं साधितार्थो अगृहाणां नः पान्थानां त्वं परायणं विसृज्य माद्भ्या वान्यातां व्रजन्मार्गे वणिक्पथैः नानोपायन ताम्बूल स्रग्गन्धैः साग्रजोर्चितः तद्दर्शनस्मरक्षोभात् आत्मानं नाविदन् स्त्रियः विस्रस्तवासः कबर वलयालेख्यमूर्तयः। ततः पौरान् पृच्छमानः धनुषः स्थानमच्युतः तस्मिन् प्रविष्टो ददृशे धनुरैन्द्रमिवाद्भुतं पुरुषैः बहुभिर्गुप्तम् अर्चितं परमर्धिमत् वार्यमाणोऽणिभिः कृष्णः प्रसह्य धनुराददे करेण वामेन सलीलमुद्धृतं सज्जं च कृत्वा निमिषेण पश्यताम् नृणां विकृष्य प्रबभञ्ज मध्यतः यतेक्षुदण्डं मदकर्युरुक्रमः धनुषो भज्यमानस्य शब्दः खं रोदसी दिशः पूरयामासयं श्रुत्वा कंसस्त्रासमुपागमत् तद्रक्षिणः सानुचराः कुपिता आततायिनः गृहीतु कामा आवौरुः गृह्यतां बध्यतामिति अच तान् दुरभिप्राय
प्रायान् विलोक्य बलकेशवौ क्रुद्धौ धन्वन आदाय शकलेतांश्च जघ्नतुः बलं च कंसप्रहितं हत्वा शालामुखात् ततः निष्क्रम्य चेरतुर्हृष्टौ निरीक्ष्य पुरसम्पदः तयोस्तत् अद्भुतं वीर्यं निशाम्य पुरवासिनः तेजः प्रागल्भ्यं रूपं च मेनिरे विबुधोत्तमो तयोः विचरतो स्वैरम् आदित्योस्तमुपेयिवान् कृष्णरामौ वृतौ गोपैः पुराच्छकटमीयतुः गोप्यो मुकुन्दविगमे विरहातुरायाः आशासताशिष ऋता मधुपुर्यभूवन् सम्पश्यतां पुरुषभूषणगात्रलक्ष्मीं हित्वेतरान्नु भजतः चकमे अयनं श्रीः अवनिक्ताङ्घ्रियुगलौ भुक्त्वा क्षीरोपसेचनम् ऊषतुस्तां सुखं रात्रिं ज्ञात्वा कंसचिकीर्षितं कंसस्तु धनुषो भङ्गं रक्षिणां स्वबलस्य च वधं निशम्य गोविन्द रामविक्रीडितं परं दीर्घप्रजागरो भीतः दुर्निमित्तानि दुर्मतिः बहूनि अचष्टो भयथा मृत्योः दौत्यकराणि च अदर्शनं स्वशिरसः प्रतिरूपे च सत्यपि असत्यपि द्वितीये च द्वैरूप्यं ज्योतिषां तथा छिद्रप्रतीतिश्छायायां प्राणघोषानुपश्रुतिः स्वर्णप्रतीतिः वृक्षेषु स्वपदानामदर्शनं स्वप्ने प्रेतपरिष्वङ्गः खरयानं विषादनं यायान् नलदमाल्येकः तैलाभ्युक्तो दिगम्बरः अन्यानि चेत्सम्भूतानि स्वप्नजागरितानि च पश्यन्मरणसन्त्रस्तः निद्रां लेभेन चिन्तया व्युष्टायां निशिकौरव्य सूर्ये चाद्भ्यः समुत्थिते कारयामास वैकंसः मल्लक्रीडामहोत्सवम् आनर्चुः पुरुषारङ्गं तूर्यभेर्यश्च जघ्निरे मञ्चाश्च अलङ्कृतास्रग्भिः पताकाचैलतोरणैः तेषु पौराः जानपदाः ब्रह्मक्षत्रपुरोगमाः यथोपजोषं विविशु राजानश्च कृतासनाः कंसः परिवृतो अमात्यै राजमञ्च उपाविशत् मण्डलेश्वरमध्यस्थः हृदयेन विदूयता वाद्यमानेषु तूर्येषु मल्लतालोत्तरेषु च मल्लास्वलङ्कृताः दृप्ताः सोपाध्यायाः समाविशन् चाणूरः मुष्टिकः कूटः शलस्तोशल एव च त आसेदुः उपस्थानं वल्गुवाद्यप्रहर्षिताः नन्दकूपादयो गोपाः भोजराजसमाहुताः
निवेदितोपायनास्ते एकस्मिन् मञ्च आविशन्। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे मल्लरङ्गोपवर्णनं नाम 24 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।